பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக திமுக அரசு பேசுவதற்கு தகுதியில்லை என்ற தன்னுடைய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பதை அன்னை செய்திகளாக பார்க்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய அறிக்கையில என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்? ஷாம், வணக்கம். தமிழ்நாடு எங்கள் பக்கம்தான். பெண்கள் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் சீரழித்த திமுக மண்ணை கவ போது நிச்சயம் என்று பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்றும், வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில்தான் போட்டி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து வலுவான கூட்டணி அமைத்த பிறகு தோல்வி பயத்தில் தூக்கத்தை தொலைத்துவிட்ட முதலமைச்சர் இதனால் ஏற்பட்ட மயக்கத்தில் வெளிப்படுத்திய உளறல்கள் தான் இவற்றையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கே திமுகவுக்கு தகுதி இல்லை என்றும், தமிழ்நாடு என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் என்ற அவப்பெயரை திமுக தேடி கொடுத்திருப்பதுதான் அவர்களுடைய சாதனை என்றும் அவர் காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். புகழ்பெற்ற சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை திமுகவை சேர்ந்த மனித மிருகம் ஒன்று வேட்டையாடியதை மறுக்க முடியுமா என்றும், அந்த மிருகத்திற்கும் திமுகவிற்கும் தொடர்பு இல்லை என கூறி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், நிர்வாகிகளுடன் அந்த மிருகம் இருக்கும் புகைப்படங்கள் வெளியான பிறகு திமுகவின் அபிமானி என்று தப்பை கட்டு கட்டினார் என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளை அன்புமணி அடுக்கியிருக்கிறார். மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பகுதியில பள்ளிக்கூடத்திற்கு சென்ற காவியா என்ற ஆசிரியை கொடூரமான முறையிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் எனவும், கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஷாலினி காதலிக்க மறுத்த காரணத்திற்காக அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் என்ற மிருகத்தால் கொடூரமான முறையால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆரம்பத்தில் நடைபெற்ற 8 வயது சிறுமி தவறால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது என்று தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு விவகாரங்களை சுட்டி காண்பித்து, இப்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது, அதற்கு காரணமே திமுக ஆட்சிதான் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தலைமை அலுவலகத்தின் முதல் மாடியில் சிபிஐ குழுவை அனுப்பி சோதனை நடத்தி கொண்டே தரைதளத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொகுதி பங்கீட்டு பேச்சுக்களை நடத்தியதும் 2G வழக்கு மு க ஸ்டாலின் மீது பாய்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 64 தொகுதிகளை வாரி வழங்கிய அன்றைய திமுக தலைமை இதுதான் வரலாறு. இத்தகைய வரலாறுகளை வைத்துக் கொண்டு மு க ஸ்டாலின் வீரவசனம் பேசப்பட்டார் என்று அன்புமணி கடுமையான அந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியால் கடந்த 5 ஆண்டுகளாக ஏற்பட்ட சீரழிவுகளுக்கு கணக்கு தீர்க்க தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்றும், இன்னும் 2 மாதங்களில் தமிழக மக்கள் தங்களுடைய தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் திமுகவை கடுமையாக சாடி, தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.